நம்ம மிஸ்டர் டிகோடிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் மை பார்கன் குயின் சீரீஸில் இருக்க அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்னெல்லாம் டிடெக்டிவ் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற கான்செப்டில் செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா நம்ம ஹீரோயினை எவ்வளோ பாடாப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நைட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ஹோட்டலுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டலை காட்டுவாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா நிறையா மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் வச்சு ஒவ்வொன்றா இந்த மாப்பிள்ளை நல்லா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட அங்கிள் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் எந்த மாப்பிள்ளை வந்து நம்ம ஹீரோயினுக்கு கரெக்டாக செட் ஆவா அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது நீ இங்கே தான் இருக்கியா, எப்போ வந்த அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த மாப்பிள்ளைங்க பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல நம்ம ஹீரோனோட அங்கிள் நான் வந்து அந்த மாப்பிள்ளையை சொல்கிறேமா ஆனால் அவங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா உட்கார சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை கட்டுப்பேத்துற மாதிரி நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கோ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு டென்ஷன் ஏற்றிடுவாங்க. நம்ம ஹீரோயின் ஆளை விடுங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி பண்ணுறாலோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்க்க போயிடுவாங்க. அங்கே போயிட்டு மிஸ்டர் ஹேன் வந்துட்டு எவர்கிரீன் ஹோட்டல் மேலே நிறையா அபாண்டமான பழியெல்லாம் சுமத்திட்டு இருக்கான். இந்த மேட்டரில் நானும் இன்வால்வ் ஆகிருக்கேன். ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மேட்டரை சால்வ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா ஃபோனில் ஏதோ ஒரு மாப்பிள்ளை ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிடுவாங்க. இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க நான் ஏன்டி உன் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் அப்படியெல்லாம் சொல்லலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு அவங்க தூங்க போயிடுவாங்க. தூங்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வரும். அதில் அவங்க அம்மா நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துட்டு நீ இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம ஹீரோட்ட நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார் எவர்கிரீன் ஹோட்டல் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வந்து நிறைய அக்ரிமெண்ட் போடுவாங்க. 2 வருஷத்தில் எப்படியாச்சும் எனக்கு 2 பேர குழந்தைங்களை பெற்று கொடுத்துறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் ரிலைஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கனவு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் காலையில் வெடிஞ்சிடும். நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நைட் ஃபுல்லாக கனவாக வந்துச்சுமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துக்கிட்டு நைட்லாம் ஏதோ ஒரு பேரை நீ முடவிக்கிட்டே இருந்தியே, ஏதோ ஷாங்குன்னு ஏதோ பேரை சொன்னியே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் அது வந்து ஹீரோவோட பேர் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு நாவல் படித்தோமா அந்த நாவலில் அந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மாறிப்பிடுவாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்க அங்கே அப்படிங்கும்போது நான் உங்களை ட்ராப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பார்க்கறதுக்காண்டி ஒரு கிளைண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன மேல் கிளைண்ட்டா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை ஃபீமேல் கிளைண்ட் தான் நான் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு போய் சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்துடுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட போகலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோவும் போகலாம் அப்படிம்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட காரில் ஏறி சீட் பெல்ட் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இதை வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அவனோட பாய் ஃப்ரெண்டு தானே அப்படின்ட்டு கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் ஹலோ அம்மா நீங்கள் பேசுறது ஒழுங்காக கேட்கல, டவர் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு கட் பண்ணி விட்டுருவாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா இந்த பொண்ணு ஏன் தான் ஃபோனை கட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஃபோன் பழசாயிடுச்சுல அதான் ஒழுங்காக சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ சொல்லி மழுப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போயிடுவாங்க. எங்கே போயிருக்காங்க அப்படின்னா மிஸ்டர் ஹேனை பார்க்கறதுக்காண்டி ஒரு டீ ஷாப் எடுப்பாங்க. அங்கே உள்ளே போகும்போது நம்ம ஹீரோ சொல்லுவார் இங்கே வந்து கப்புள்ஸ் மட்டும்தான் வருவாங்க, ஸோ நம்ம கப்புள்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து மிஸ்டர் ஹேனை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கப்புள்ஸ் மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்காத அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்கவே மாட்டார். அப்போ அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹேன் வந்து இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத இவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேல இவங்க 2 பேரும் அந்த ரூம் பக்கத்துலேயே ஒரு ரூம் எடுக்கணும் அப்படின்ட்டு கப்புள்ஸ் மாதிரி நடிச்சு அந்த ரூமை வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம்
நம்ம ஹீரோ சொல்லுவார், நீ ஆக்ட் பண்ணுறத கூட க்யூட்டாக ஆக்ட் பண்ண மாட்டியா, டெரராக தான் ஆக்ட் பண்ணுவியா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் முறைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ சடனாக நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுப்பார். ஏன் அப்படின்னா டோரை திறந்து அங்கே இருக்க வெயிட்டர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ இவங்க வந்து நடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ மடியிலிருந்து எந்திரிப்பாங்க. 2 பேரும் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டு தான் நோட் பண்ணுவாங்க, அந்த ஹேண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுல அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க வெயிட்டர் பையன் வந்து உங்களை பார்க்க 2 பேர் வந்தாங்க, இந்த ரூமில் தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லுவான். ஹேண்ட் வந்து அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ வேகமாக ஓடி வந்து படிக்கட்டில் பார்ப்பாரு, யாரோ இறங்கி போவாங்க, அதை நோட்டீஸ் பண்ணிடுவார். அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காரில் போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மிஸ்டர் ஹேண்ட் வந்து அவனோட ஒய்ஃபுக்கே துரோகம் பண்ணுறான், இதை வந்து நம்ம அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ மூக்க நுழைக்காது, இது வந்து ஃபேமிலி மேட்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் எவர்கிரீன் ஹோட்டல் போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நான் ஃபோனை வந்துட்டு கார்லேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு கீ கொடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கீ வாங்கிட்டு கார்கிட்ட போவாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவை மிஸ்டர் ஹேன் பார்க்க வந்திருப்பான். அப்போ நம்ம ஹீரோ ஹேனை பார்த்துட்டு இங்கே எதுக்கு வந்திருக்க, சாப்பிட வந்தியா அப்படின்ட்டு கேட்பாங்க. அவன் இருந்துக்கிட்டு நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பான். அப்போ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு எங்கள் ஹோட்டல் மேலே அபாண்டமான பழி போட்டியே, அதுக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்க வந்தியா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ தான் ஹேண்ட் பையன் சொல்லுவான், என்னோட அஃபேர் வந்து உனக்கு தெரியும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும், இதெல்லாம் ஃபேமிலி மேட்டர், இதில் வந்து நீ கலந்துக்காத அப்படின்ட்டு சொல்லுவான். நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு நான் அடுத்தவனோட ஃபேமிலி மேட்டரில் என்றைக்குமே மூக்க நுழைக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவான். அப்போ அந்த ஹேண்ட் பையன் இருந்துக்கிட்டு நான் வந்து உங்கள் ஹோட்டல் மேலே போட்ட கேஸை வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன், ஸோ இந்த மேட்டர் நீ யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்து வர மாட்டார். உன்னால் என்ன முடியுதோ அதை பார்த்துக்கோ அப்படின்றவாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஆஃபீஸ் வந்துடுவாங்க. அவங்க ஜூனியர் கிட்ட இந்த மிஸ்டர் ஹேண்ட் பையன் இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கான், அவன் பொண்டாட்டிக்கே துரோகம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகிட்டு நம்ம ஹீரோயின் பியூட்டி ஷாப்புக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு மேக்கப் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அங்கே கரெக்டாக மிஸ்டர் ஹேனோட ஒய்ஃபும் அங்கே இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷனே பண்ணிடுவாங்க. இதனால் மிஸ்டர் ஹேனோட ஒய்ஃபுக்கு ஹேன் மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துடும். அப்புறம் ஹேனோட ஒய்ஃபும் ஹேனும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க நான் வந்து இன்னைக்கு ஹீரோயினை பார்த்தேன் அப்படின்ட்டு சொல்ல போவாங்க. அப்போ கரெக்டாக மிஸ்டர் ஹேன் எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிப்பார். இது வந்து அவங்களுக்கு பயங்கர சந்தேகத்தை கொடுத்துடும். ஸோ ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிடாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னொரு வீட்லேயும் தங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா ஹேனோட பிஏ இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க மிஸ்டர் ஹேன் இங்கே வந்து பல நாள் ஆச்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக பிஏவோட ஃபோன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். அதில் மிஸ்டர் ஹேனும் இவங்களும் ஒன்றா இருக்க மாதிரி ஏதோ ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவை ஹேனோட ஒய்ஃப் பார்த்துருவாங்க. அப்போ அவங்க என்ன அது அப்படின்ட்டு கேட்கும்போது நானும் மிஸ்டர் ஹேனும் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கு அல்ஜீரியன் சி வரைக்கும் போயிருந்தா அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் அப்படின்ட்டு அழுப்புவாங்க. பட் ஆனால் மிஸ்டர் ஹேனோட ஒய்ஃப் கோவமாக அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே நம்ம மிஸ்டர் ஹேன் எவர்கிரீன் ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவை தேடிட்டு போவார். அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அந்த உண்மையை என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாதான்னு சொன்னேன், பட் ஆனால் சொல்லிட்டில அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கோவப்பட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு நான் யாரோட ஃபேமிலி மேட்டர்லையும் இன்க்ளூட் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுவார். எதா இருந்தாலும் நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கலாம், இங்கிருந்து போ அப்படின்றவார். இங்கே நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்டர் ஹேனோட ஒய்ஃப் வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட விஷஸ் எல்லாமே மிஸ்டர் ஹேன்கிட்ட சொன்னேன், பட் ஆனால் என்னோட விஷஸ் வந்து இன்னொரு பொண்ணு கூட அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு நினைக்கும் போது தான் பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் அவர் வந்து ஒரு நாள் ஒரு பொண்ணை மீட் பண்ணார். அந்த பொண்ணு என்ன சொன்னா அப்படின்னா நீங்கள் வந்து ஹீரோயினோட டீலை அக்செப்ட் பண்ணிக்கிங்க, அது இல்லாமல் இந்த பணத்தை வாங்கிக்கிங்க அப்படின்ட்டு ஒரு பொட்டியில் பணத்தை கொடுத்துட்டு போனால் அந்த பணம் வந்து லின் கேபிட்டல் ஹோட்டலில் இருந்து தான் யாரோ கொடுத்துருப்பாங்க, எவர்கிரீனோட பேரை கெடுக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுவாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே மிஸ்டர் ஹேனோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க என்ன சொன்னாங்களோ அது எல்லாமே சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ இதெல்லாம் காமன் தான், ஏதோ ஒரு கம்பெனியை எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணணும்
போகணும்னா இது மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் நான் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ நான் கொண்டு போய் உன்னை விடுறேன் அப்படிம்பாங்க. அதை கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம ஹீரோ ஏன் சிரிக்கிற அப்படின்ட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, இப்போ வர வர நீங்கள் என்னோட கார் டிரைவர் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் சிரிப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அவங்க பிளேஸில் ட்ராப் பண்ணுறதுக்காண்டி போவார். அப்புறம் நம்ம ஹீரோக்கு குட் பை சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி வருவாங்க. அப்போ தான் அவங்க அம்மா டஸ்ட்பினில் ஏதோ போடுறத நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு நீங்கள் வேணா எங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு பாருங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கூப்பிடுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சுது. அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மிஸ்டர் டிகோடிங். நன்றி, டாடா.